ஆழமென வல்லவர்கள் கண்டதுண்டு அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லை. என்னுடைய நாயகனே ஊர்வனங்கும் நல்லவனே உன்னுடைய அன்பு கந்த வனமில்லை. Hey all, assalamu alaikum and welcome back to my channel. Hope all are doing well. நீங்கள் எது சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற vlog வந்து ஹஸ்பண்டோட சர்ப்ரைஸ் பர்த்டே செலிப்ரேஷன் vlog. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹஸ்பண்ட் டியூட்டி வந்து எப்படியும் 12க்கு மேலே ஆஃப் ஆகும். ஸோ நான் வந்து குயிக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தனால கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக டாப் சென்டர் போயிட்டு இருந்தேன். Saudi National Day celebration coming near. ஸோ இங்கே வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்துச்சு நேஷ்னல் டேக்காக. ஜஸ்ட் நானுமே கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு என்னோட ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் பேக் டு அப்பார்ட்மெண்ட். எங்களுக்காக பார்த்து எல்லா விஷயங்களும் பண்ணுற ஹஸ்பண்டுக்காக ஒரு குட்டி சர்ப்ரைஸ். அண்ட் இங்கே நாங்கள் எந்த பர்த்டே ஆனிவர்சரி எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு ஜஸ்ட் ஃபார் அவர் ஹாப்பினஸ் நாங்கள் ஒரு குட்டியாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு கிஃப்ட்டுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். பர்த்டே டேபிளையும் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ. ஜஸ்ட் வித் கெட்டோ கேக் அண்ட் சாக்லேட்ஸ் நட்ஸ் வச்சு சிம்பிளாக ஒரு டெக்கோ பண்ணியாச்சு. நான் என்ன கிஃப்ட் வாங்கியிருந்தேன்னா ஜஸ்ட் ஒரு பர்ஃப்யூம் அண்ட் டிஷர்ட். பர்த்டே டேபிள் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வாரத்துக்குமே டைம் ஆயிட்டனால நான் ஜஸ்ட் வந்து கிஃப்ட்ஸ் வந்து சோஃபாவில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ டோர் ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். எங்களோட குட்டி செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அன்றைக்கி டின்னர் வந்து ஹஸ்பண்ட் ஹங்கரில் ஆர்டர் பண்ணுவோம்ன்றனால நான் டின்னர் எதுவுமே ரெடி பண்ணலை. செலிப்ரேஷன் முடிச்சுட்டு மிட் நைட்டில் ஹங்கரில் இருந்தது KFC ஒன்லி ஓப்பனில். ஸோ KFC ஆர்டர் பண்ணியாச்சு. இது பர்த்டே மார்னிங். அன்றைக்குமே ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கிங் டே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் எப்போயுமே மோஸ்ட்லி கண்டினென்டல் தான் எடுப்போம். ஸ்ரீலங்கன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரேர். அன்றைக்கி நான் க்ரீக் யோகர்ட் அண்ட் பெரிஸ் வச்சு ஒரு எனர்ஜி பால் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து வெரி ஹெல்தி அண்ட் டேஸ்டி. மார்னிங் ஆல்வேஸ் ஹரிபரி. இது வந்து ஜஸ்ட் பெரிஸ் மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸ் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலும். நான் ஜஸ்ட் ஆப்பிள் அண்ட் பெரிஸ் ஆட் பண்ணிவிட்டு டாப்பிங்ஸ் வந்து கேரமலைஸ் வால்நட்ஸ் அண்ட் ஜஸ்ட் பிஞ்ச் ஆஃப் சின்னமன் பவுடர் ஆட் பண்ணுறேன். நான் ஸ்வீட்னஸுக்கு ஹனி மட்டும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு மேப்பிள் சிரப், சாக்லேட் சிரப் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். சம்மரில் எப்போயுமே நாங்கள் ஜூஸ் எடுப்போம். அதே மாதிரி மார்னிங் மஸ்க் மெலன் இருந்துச்சு, ஜூஸுமே போட்டாச்சு. பர்த்டே இல்லையா, ஸோ லன்ச் வந்து வெரி ஸ்பெஷல். அன்றைக்கி நான் கொஞ்சம் நிறைய மெனு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் ஏர்லியாகவே மீல் ப்ரெப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங் வித் டெசர்ட். அன்றைக்கி வந்து நான் பிளான் பண்ணியிருந்தது வந்து சாஃப்ரோன் மொஹலாபியா. சாஃப்ரோன் புட்டிங்கோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். மெயின் கோர்ஸ் வந்து அரேபியன் ஊசி ரைஸ். அரேபியன் ஃபுட்ஸ் எல்லாமே சட்டில் அண்ட் வெரி மைல்டு ஸ்பைசஸ். ஸோ எங்களோட ஸ்பைஸ் லெவல் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறனால நான் இதுக்கு பேப்ரிக்காவோட சேர்த்து சில்லி பவுடருமே ஆட் பண்ணுறேன்.
சிக்கன் மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸுக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணினா உங்களுக்கு சிக்கன் ஜூஸியாகவே இருக்கும். பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி 30 மினிட்ஸ் சோக் பண்ண வைக்கணும். ஊசி ரைஸ்க்கு வந்து ஆனியன் தின் ஸ்லைசஸாக வைக்க வேணும். ஸோ நான் ஃபுட் ப்ரொசஸரில் போட்டு எடுத்துட்டேன். இதுக்கு வந்து கீ அண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் அண்ட் ஆனியன் வந்து இந்த டார்க் பிங்கிஷ் கலர் வர டைமில் சாப்டு கார்லிக் அண்ட் சால்ட், க்ரீன் சில்லி அண்ட் சிக்கன் ஸ்டாக், இட்ஸ் ஆப்ஷனல், ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த ஸ்டேஜில் மேரினேட் பண்ண சிக்கன் அண்ட் 2 cups ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா குக் பண்ணினதுக்கு பிறகு சோக் பண்ணி வச்சு பாஸ்மதி ரைஸ் அண்ட் ஃப்ரெஷ் மில்க் போட்டு 7 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம் அண்ட் 7 மினிட்ஸ் லோ ஃப்ளேம் வச்சு பிரியாணியை குக் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸுக்கு தம் போட்டுருங்க. இந்த பிரியாணியோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு சப்பாத்தி டவ் ரெடி பண்ணுறது. நான் ஃபுட் ப்ராசஸர்லேயே போட்டு ரெடி பண்ணிட்டேன். இந்த பிரியாணியோட ஹைலைட்டே இதுதான். நாங்கள் தம் போட்டிருந்த பிரியாணியை இந்த சப்பாத்தி டவ்வில் வச்சுட்டு சாய்ஸ் ஆஃப் நட்ஸ் மேலே போட்டுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சீல் பண்ணி எக் வாஷ் பண்ணி இதை ஒரு 20 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுக்கிறது. நான் ஏர் ஃப்ரையர் வச்சு பேக் பண்ணிக்கிறேன். இந்த ஊசி ரைஸ் பிரியாணி மஸ்ட் ட்ரை ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 2 times தம் போடுறனால பிரியாணியோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இந்த ரைஸில் இறங்கிக்கும். அதுதான் இந்த பிரியாணியோட ஹைலைட்டே. அதே மாதிரி எங்களோட அவுட்டர் பார்ட் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். அது நாங்கள் டேஸ்ட் பண்ணுறப்போ வந்து அல்டிமேட் ஆகிக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை பிரியாணி. லஞ்ச் முடிச்சாச்சு. இப்போ டெசர்ட் பார்ட். இந்த குல்ஃபியுமே நல்லா செட் ஆகி வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து எங்களோட முகலாபியா சாஃப்ரூன் புடிங்குமே சூப்பராக வந்துருந்துச்சு. அதெல்லாம் டேஸ்ட் பண்ணியாச்சு. அவரை நான் சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி அன்றைக்கி எனக்குமே ஒரு சர்ப்ரைஸ். என்னென்னா இந்த டப் வந்து நான் காட்டில் போட்டு வச்சு இந்த கொஞ்ச நாளாக. ஸோ அதை வந்து அவர் எனக்கு இந்த கேலக்ஸி A9+ டப்பை வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணியிருந்தார். அல்ஹம்துலில்லா டப் நல்லாவே இருந்துச்சு. இன்னொரு பக்கெட் லிஸ்ட் இருந்த விஷயம் வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிட்டுது. அது என்னென்னா இந்த ரூட் பஸ்ஸில் போகணும்னு எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. இது வந்து எங்களோட அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட். இங்கே பஸ் ஸ்டாண்ட் இப்படி தான் நிற்கும். ஜஸ்ட் ஒரு ரைட் மாதிரி போயிட்டு வரலான்னு தான் அன்றைக்கி நாங்கள் 2 பேருமே போயிட்டு இருந்தோம். எங்களுக்கு டைமிங் என்னென்ற எதுவும் தெரியாது. நாங்கள் போயிட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஒரு பஸ்ஸுமே வந்துச்சு. பஸ்ஸில் க்ரௌடே இல்லை, யாருமே இல்லை. நாங்கள் 2 பேரும் மட்டும்தான். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போய்த்துட்டு அதே பஸ்லேயே நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே பக்கெட் லிஸ்ட் ஆர் விஷ் எது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே நாங்கள் இதெல்லாம் தான் எங்களுக்கு ஹாப்பினஸ். நாங்கள் ஃபேமிலியை விட்டு வந்து இங்கே இருக்கிற நேரம் இது குட்டி குட்டி விஷயம்தான், ஆனாலும் இதுவும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான். சவுதியில் மோஸ்ட்லி எல்லாருமே நைட் தான் அவுட்டிங் போவாங்க. அதே மாதிரி நாங்களுமே மோஸ்ட்லி நைட் டைமில் தான் அவுட்டிங் போவோம். இந்த டேயுமே மெமரபிளாக பியூட்டிஃபுல்லாக எண்டுக்கு வந்துட்டு. Hope all you will like this video. Give your support and like, share and subscribe. Thanks for watching.